பழனி அருகே 5 லட்சம் மதிப்பிலான சந்தன மரம் வெட்டி கடத்தல். பாசமாக வளர்த்த மரங்கள் வெட்டப்பட்டதால் விவசாயி வேதனை. போலீசார் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை. அருகே டிகேஎன் புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் சேதுபதி. தனது விவசாய நிலத்தில் சந்தன மரம், தேக்கு மரம், ஈட்டி மரம் உள்ளிட்ட பல வகையான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார். சேதுபதியின் விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் 3 சந்தன மரங்களை வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். 25 ஆண்டுகள் வளர்த்த சந்தன மரத்தை வெட்டி திருடி சென்றதால் விவசாயி கவலை அடைந்துள்ளார். சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து ஆயக்குடி காவல் நிலையத்தில் சேதுபதி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விவசாயி சேதுபதி கூறிய போது, தனது தோட்டத்தில் மரக்கன்றுகளை மிகவும் நேசித்து வளர்த்து வருவதாகவும், இரவு நேரத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து 3 சந்தன மரங்களை வெட்டி எடுத்து சென்றது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், வெட்டப்பட்ட மரங்களின் தற்போதைய மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஒரு 15 ஏக்கர் பூமி இருக்குங்க. இதில் சந்தன மரம், மற்ற செம்மரம், மற்ற எல்லாம் பல ஜாதி மரங்கள் வளர்த்திட்டு இருக்கேன். இது இடையில நேற்று ஒரு 11 மணி சுமாரில் ஒரு திருடங்க நிறைய பேர் மர்மநபர்கள் சந்தன மரங்கள் ஒரு 25 வருஷம் பழமையான ஒரு 3 மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது சம்மந்தமாக அதோட மதிப்பு ஒரு 5 லட்சம் ரூபாய் கால மதிப்பு. இது சம்மந்தமாக ஆய்வுத்துறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வனத்துறையிலும் தகவல் கொடுக்கலாம்னு இருக்கேன். யாரும் வனத்துறையோ இல்லை காவல்துறையோ எனக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் மரங்கள் வளர்க்க முடியும். இல்லைன்னா பெரிய கஷ்டமாக சிரமமாக போயிடும் சார். நேற்று இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மரம் அவ்வளோ குழந்தை மரம் வளர்த்திட்டு இருந்தேன். இவ்வளவு திடீர்னு இப்படி அட்டாக் பண்ணுவான்னு தெரியல. இன்னும் பென்சிங் போடலாம்னு பார்த்துட்டு இருக்கேனுங்க. பாதுகாப்பு பண்ணித்தான் நீ அடுத்த மரமே நட வேண்டியிருக்கு. இப்போ வெட்டி போன மரத்துக்கு மதிப்பு 5 லட்ச ரூபா இருக்குது. இதுக்கு வனத்துறை முழுசாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக ஆளுகள் பிடிச்சிடலாம். அவங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன பண்ணுறாங்க, குற்றவாளி யாருன்னு தெரியும். அவங்க எனக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும். வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி சென்ற திருடர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்.